நினைத்ததை நிறைவேற்றும் கிரகண நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம். இது எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அதே மாதிரி இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கொண்டு இருக்கேனுங்க தான் இந்த பயிற்சி வகுப்பை நான் வந்து எடுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சார் இந்த மாதிரி ஆயிருமா அந்த மாதிரி ஆயிருமா என்ன சார் இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து கேட்டுட்டாங்க. இதை பத்தியான ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று வந்து கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. அப்ப அது கிரகணத்துக்குள்ளேயே நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பழைய கிளாஸ்ல நிறைய கிரகணத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதுல வந்து இப்ப ஏதாவது ஒரு காய்க்காத மரம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஆணி அடிச்சு விட்டோம்னா அது வந்து காய்க்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மந்திர ஜெபம் பண்றதுக்கெல்லாம் இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது உகந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். கிரகண நேரத்துல நிறைய தாந்திரிக பூஜைகள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். மந்திரங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். சில வகையான பூஜைகள் சடங்குகள் எல்லாம் கூட பழைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம்.